வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் ஊறுகாய் செய்யலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைக்காய் தான். முருங்கை நிற்குது. இது வருஷம் பூரா காய் காய்க்குது. அதனோட இலைகளையும் நம்ம எடுத்து கீரை சமைச்சிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு இடம் இருந்தால் முருங்கை மரம் வளர்த்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க. முருங்கைக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 1/2 கிலோ, தக்காளி 50 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 75 கிராம், மிளகாத்தூள் 50 கிராம், கொத்தமல்லி தூள் 10 கிராம், கடுகு 10 கிராம், சோம்பு 5 கிராம், சீரகம் 5 கிராம், மஞ்சள் தூள் 10 கிராம், பெருங்காயம் 5 கிராம், நல்லெண்ணெய் 175 ml, உப்பு 40 கிராம், மிளகு 5 கிராம், வெந்தயம் 5 கிராம், வெல்லம் 30 கிராம், வினிகர் 75 ml. இதெல்லாம் தான் தேவை. முருங்கைக்காயை நம்ம இந்த சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதில் ரெடி பண்ணிக்கிடணும். அது மேலே உள்ள அந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் தோல் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதை நம்ம முதல்ல எடுத்துடணும். இது சின்னதாக வெட்டி அதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். கேஸை ஆன் பண்ணி நம்ம ஸ்டீமரை வைக்கலாம். இட்லி சட்டி தான் இது. இட்லி சட்டியில் இந்த ஸ்டீமருக்குள்ளே ஒரு தட்டு இருக்குது. நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இட்லி எப்படி வேகுமோ அது மாதிரி நம்ம முருங்கைக்காயை இதில் வேக வைக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. முருங்கைக்காயை நம்ம அதில் அள்ளி வைக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நல்லா வேகணும். இதுக்கு பேர் பிளான்ச்சிங். ஒரு கிலோ காய் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான காய். வீட்டில் காய் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி சேல் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜீரகம், கடுகு இதெல்லாம் வறுக்கலாம். முதல்ல கடுகு போடுறேன். கடுகு கூடவே ஜீரகத்தையும் நான் போடுறேன். எல்லாம் சேர்த்து போட்டே வறுத்துடலாம். சோம்பு, வெந்தயம், மிளகு, காயம் அதோடு சேர்த்துடலாம். எல்லாம் வரப்பட்டுருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தட்டி வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம தட்டிடலாம். வறுத்து வச்சுருந்த ஜாமான்களெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம பொடியாக்கிடலாம். இப்போ அரைக்கலாம். பொடி அரைச்சாச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தக்காளியையும் கட் பண்ணி அதை பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். தக்காளியை மிக்சியில் போடுறேன். போட்டு அரைச்சிடலாம். முருங்கைக்காய் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தான் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். எண்ணெய் சூடாகட்டும்.
கடுகு போடுவோம். கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த ஜாமானை போடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். தக்காளி எடுத்து வச்சுருந்ததையும் போட்டுடலாம். தக்காளி பேஸ்ட், நல்லா வேகட்டும். தக்காளியையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் போட்டுருவோம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுடலாம். மல்லித்தூள் போடுறேன். அடுத்தது உப்பும் போட்டுடலாம். அரைச்சி வச்ச பொடிகளையும் நம்ம போட்டுடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அது கெடாது ஊறுகாய். வெல்லமும் போட்டுடலாம். இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்ம காயை போட்டு இதில் கிண்டி விட்டுடலாம். காயை எடுத்து நம்ம இந்த மசாலில் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே அது வெந்த முருங்கைக்காய் தான். இப்போ வினிகரும் ஊற்றிடலாம். முருங்கைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இது வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம பாட்டிலில் எடுத்து வைக்கலாம். இந்த முருங்கைக்காயில் ஏராளமான சத்து இருக்குது. இதில் வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய குணங்கள் கூட நிறைய இருக்குது. அப்புறம் இதில் ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. நீங்கள் எப்படியாவது இந்த முருங்கை இலை, முருங்கைக்காய் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையும் மனமும் பிரமாதமே. அம்மா கைவண்ணமே சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரிக்கும் தையல் கலையும் பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். அம்மா கைவண்ணமே.